கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். வேத வார்த்தைக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம், Gospel of Mark 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். Mark chapter 10 verse 27. 10:27. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், இது தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். யாரும் சொல்லுவோமா? தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கண்களை மூடி நாங்கள் ஒரு ஜெபத்தோடே கூட இந்த பகுதியை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூய ஆவியே, அன்பே ஆவியே, துணையாளரே, ஏற்றும் தேவனே, போற்று கேட்கிற ஒவ்வொருவரையும் புடமனட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகள், சாத்தானுடைய பொல்லாத கிரியைகள், கன நித்திரையின் ஆவிகள், சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத ஆவிகள் இந்த தேவாலய மண்டபத்தை விட்டு வெளியேறட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். வாசித்த பகுதியை நீங்கள் வாசிப்போம். மனுஷரால் இது கூடாததுதான். ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான், ஆனாலும் தேவனால் இது கூடாததல்ல, எல்லாம் கூடும். இன்னொரு வசனம்
19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Matthew chapter 19 verse 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிற தேவனால் கூடாத காரியம் உண்டோ? மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். கர்த்தர் பல தடவை எங்களால் கூடாத காரியம் தன்னால் முடியும் என்பதை மிகவும் அழகாக சொல்லுகிறார். இவைகள் மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிற போது அங்கே யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோபுவை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். பல தடவை நாங்கள் யோபுவை குறித்து நாங்கள் பேசி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த யோபு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அவன் எல்லா ஆசீர்வாதங்களாலும் எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து அவன் இழந்தது அநேக காரியங்கள். அவன் சொந்த பிள்ளைகளை இழந்தான், அவன் தன்னுடைய செல்வங்களை இழந்தான், ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றும் இழந்து சரீர சுகத்தை இழந்தான். கடைசியில இருந்த ஒரே மனைவி, அந்த மனைவி கூட வந்து அவரை தூஷித்ததை பார்க்கிறோம். நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னதை பார்க்கிறோம். இவ்வளவும் சொன்ன பின்பு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரை யோபுவின் புத்தகத்திலே அவன் கண்டது எல்லாம் வேதனையும் துன்பமும் எல்லா விதமான கஷ்டத்துக்குள்ளும் கடந்து போனான். ஆனால் 42ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான்? தேவரே, சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. வாசிங்க 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். நாங்கள் என்னத்தை அறிந்திருக்க வேண்டும்? எந்த சூழ்நிலைகளையும் கடந்து போகலாம், எந்த இழப்புகளும் வரலாம். ஆனால் யோபு சொல்லுகிற வண்ணமாக அவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம், துன்பம், நெருக்கம், ஆனாலும் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். அறிந்தவர்கள் கரங்களை காட்டுகிறேன். மனுஷனுடைய எத்தனையோ திட்டங்கள் தடைப்பட்டு போகலாம். சாத்தானுடைய திட்டங்கள் தடைப்பட்டு போகலாம். அதற்கு பிரியமானவர்களே, ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு ஒரு சில திட்டங்களை நாங்கள் வைத்திருப்போம். இப்படி எங்களுடைய எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கென்று நாங்கள் ஒரு இலக்கை வைத்திருப்போம். ஆனால் முடிவு என்னவா இருக்கும்? அநேக வேளைகளிலே அவைகள் எல்லாம் தடைப்பட்டு போனதா இருக்கும். நான் விரும்பின வாழ்க்கையை நான் இன்றைக்கு வாழவில்லை. காரணம் என்ன? அவை தடைப்பட்டு போய்விட்டது. ஒவ்வொரு வயதிலே ஒவ்வொரு இலக்கு இருக்கும், ஒவ்வொரு வயதிலே ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு திட்டம் இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் போக 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 அநேகமான திட்டங்கள் அவைகள் தடைப்பட்டு போனதாயிருக்கும். எங்களுடைய முடிவோ எங்களுடைய திட்டம் என்னவா இருந்தாலும் அவை இல்லாமல் போகும் வேளைகள் அநேகம் உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதே மாதிரித்தான் சாத்தானுக்கு ஒரு திட்டம் உண்டு. சாத்தான் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பான். அவனுடைய திட்டங்களும், அவன் எங்களை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருப்பான். அந்த திட்டம் கூட அநேக வேளையிலே என்ன நடக்கும்? அவைகளும் தடைப்பட்டவும். ஆனாலும் சாத்தான் ஒரு திட்டத்தை வைத்திருப்பான். அந்த திட்டத்திலே அவன் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. சாத்தானுடைய திட்டம் என்ன? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவனுடைய திட்டம் யாரை விழுங்கலாம், யாரை கொள்ளலாம் என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு ஆள் மிஸ் பண்ணினாலும் அடுத்த ஆள் விட மாட்டான். தொடர்ந்து அவனுடைய திட்டம் என்ன? யாரை அவன் விழுங்கலாம், யாரை கொள்ளலாம். இதுதான் சாத்தானுடைய திட்டம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனை எப்படியாவது ரட்சிக்கப்பட விடாமல், எப்படியாவது நித்தியத்துக்கு போக விடாமல் ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தும் ஒரே குறிக்கோள் அவனுடையதுதான். எல்லாரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேணும். ஒருவனும் ரட்சிக்கப்படக்கூடாது. நாங்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் மாம்சமான சரீரத்தை வைத்திருக்கிற நாங்கள் மிகவும் இலகுவில் சோர்வடைந்து விடுவோம். மிகவும் இலகுவில் நாங்கள் பின்மாற்றம் அடைந்து விடுவோம். நாங்கள் மிகவும் இலகுவில் பலவீனமாகி விடுவோம். சாத்தான் அப்படிப்பட்டவன் அல்ல. சாத்தான் ஒரு நாளும் சோர்வடைய மாட்டான். அவனை 10 தரம் நீங்க துரத்தினாலும் 11ஆம் தரம் வந்து நிற்பான். அவனுக்கு வெட்கம் கிடையாது, அவனுக்கு ரோஷம் கிடையாது, மானம் கிடையாது. எல்லா இத்தனை தடவை நீங்கள் துரத்தினாலும் திரும்ப திரும்ப திரும்ப
அவன் வந்து கொண்டே இருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் இங்கே யோபு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், தன்னுடைய அவ்வளவு வேதனைக்கு பின்பும் எல்லாவற்றையும் இழந்த பின்பும் அவன் பார்க்கிறான், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவன் எவ்வளவு அழகா சொல்லுகிறான், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே, யோபுவினுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதுதான் கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை நியமித்திருக்கிறாரோ, எதை குறித்திருக்கிறாரோ, என்னையும் உங்களையும் பற்றி எதை அவர் நினைத்தாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறதோ இல்லையோ, என் தேவனுக்கு ஒரு திட்டம் என்னை குறித்து இருக்கிறது. இதை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு மேலான திட்டம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய திட்டம் எப்போதும் உயர்வானதாக இருக்கும். கர்த்தருடைய திட்டம் என்ன? வேதம் சொல்லுகிறது, திருவனுடைய திட்டம் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் தேவனோ அவர் சொல்லுகிறார், நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படுத்தவும் வந்தேன். அவர் ஜீவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதை பரிபூரணப்படுத்த வந்தார். எங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு நித்தியத்தை கொடுக்க வந்தார். கர்த்தருக்கு வாசிக்கும் வசனத்தை யோவான் 10:10, ஜான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். அதான் சாத்தானுடைய காரியம். வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க. கர்த்தருடைய திட்டத்தை பாருங்கள். இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டாக்க வந்தார். அவர் ஜீவன் உண்டாக்க வந்தார். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஒரு தடவை இந்த பூமியிலே பிறந்தவர்கள், ஒரு தடவை மரிக்கப் போகிறோம். அது எல்லாருக்கும் நியமித்தது. ஆனால் இரண்டாவது தரம் மரிக்காதபடி, நியாய தீர்ப்பிலே நாங்கள் மரித்து நாங்கள் நரகத்துக்கு தள்ளப்படாதபடி, நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி, பரலோகத்திலே ஜீவிக்கும்படி அவர் என்ன செய்தாராம்? வசனம் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவனுக்கு உண்மை குறித்த ஒரு திட்டம் உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பது கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. அது பரிபூர்ணப்படுகிற வேளையிலே நாங்கள் நித்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். எங்களை நித்தியத்துக்கு வரும்படியாகத்தான், நித்தியத்திலே தேவனோடு கூட இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் எங்களை ரட்சித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களை பாவத்தில் இருந்து விடுவித்ததன் காரணம் என்ன? எங்கள் பாவங்களை மன்னிக்க காரணம் என்ன? எங்களை நித்தியத்திலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. என்னையும் உங்களை வேறொரு பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி எங்களை பரிசுத்தப்படுத்த காரணம் என்னவென்றால், தன்னோடு கூட அவர் எங்களை நித்தியமாய் அவரோடு கூட வாழ வைக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாய் இருக்கிறது. அவரோடு கூட எங்களை எத்தனை நன்மைகளினால் அவர் எங்களை நிரப்புகிறார், நன்மைகளினால் முடிசூட்டுகிறார். காரணம் என்ன? தன்னோடு கூட வந்து இருக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு பிதாவாகிய தேவனோடு கூட எங்களை அவர் இணைக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவன் மனிதனை குறித்த உள்ள திட்டங்கள். எங்களுக்கு இவ்வளவத்தை கொடுப்பது கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் அதை சொல்லுகிறது. தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் எங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தால் அது ஒருபோதும் தடைப்படாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களை அவர் ரட்சித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், எங்களை இந்த சபையில் கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய நோக்கம், அவர் எதற்காக எங்களை அழைத்தாரோ அது நிறைவேறும் வரை அது ஒருபோதும் தடைபடாது. அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் இதை குறித்து வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகரை காண்கிறோம். கர்த்தருடைய திட்டத்திலே வேதத்திலே காணப்படுகிற அநேகர் கர்த்தரினால், கர்த்தருடைய சித்தப்படி பிறந்தவர்கள், கர்த்தருடைய திட்டத்திலே நடந்தவர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டத்தை வைத்திருந்தார்.
வைத்திருந்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். நோவாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எலியா, எலிசா, தாவீது ஒவ்வொருவரையும் நாம் சொல்லும்போது கர்த்தருடைய திட்டம் அங்கே காணப்பட்டது. அநேகரை வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கும். இவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்து அவருடைய நோக்கமும் ஒரு திட்டமும் இருந்தது. அந்த திட்டங்களுக்கு எதிராக சாத்தான் எத்தனையோ காரியங்களை செய்தான், எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தான். ஆனால் ஒன்றும் தடைப்பட்டு போகவில்லை. எங்களுக்கு விரோதமாக சாத்தான் அநேக தடைகளை கொண்டுருவான், அநேக காரியங்களை கொண்டுருவான். எங்களை சோர்வடைய செய்ய சாத்தான் என்ன செய்வான்? எப்போதும் எங்களை தடுத்துக் கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய திட்டத்தை விட கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அதுதான் தடைப்படாது. இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்ப வேண்டும், இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்களுடைய திட்டங்களை எங்களால் ஒருவேளை தடைப்பட்டு போகும், ஆனால் கர்த்தர் எங்களை குறித்து வைத்த திட்டம் ஒரு நாளும் தடைப்பட்டு போகாது. ஒரு ஊழியக்காரனால் உங்களுடைய திட்டங்கள் தடைப்பட்டு போகும். ஒரு சபையில் விசுவாசியினால் உங்களுடைய திட்டம் தடைப்பட்டு போகும். ஆனால் கர்த்தர் எங்களை குறித்து ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் ஊழியக்காரராலேயோ சபையினாலேயோ மூப்பராலேயோ வர்ஷிப்பில் ஒருத்தராலையும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். இது நிச்சயம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. நாங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும், நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தால் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஒருவராலும் நிற்க முடியாது கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் என்னையும் உங்களையும் எப்போது அவர் எங்களை அறிந்தாராம்? இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் எங்களை முன்குறித்து விட்டார். இந்த உலகம் தொடங்க முதல் முன்குறித்து விட்டார். என்னை தாயின் கற்பத்திலே நான் உருவாக முன்னே என்னை அறிந்திருக்கிறார். தாயின் கற்பத்திலே இருக்கும் போது எங்களை தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்திலே நாங்கள் தெரியப்பட்டவர்களுக்கு பிரியமானவர்களே, எங்களை தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறார். உள்ளம் கையிலே இருக்க உங்களுடைய திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும் வரை அவருடைய உள்ளம் கையிலே எழுதப்பட்டதுதான். அதை நிறைவேற்றி முடிக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். ஆமென். ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன திட்டங்கள், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறும்? கர்த்தர் சொன்னபடிதான் நிறைவேறும். நாங்கள் சில நேரங்களிலே பிழையான வழிகளுக்கு போய்விடுகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு சொன்னார் கர்த்தர், சாராளின் மூலமாக ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை நான் உருவாக்குவேன். அதுதான் ஈசாக்கு. அந்த பிள்ளை என்ன செய்வான்? அவன் பலுகி பெருகுவான். எப்படி பலுகுவானாம்? வானத்து நட்சத்திரம் போல, பூமி மணலை போல. வேற என்ன சொன்னான்? கடற்கரை மணலை போல, பூமியில் இருக்கிற தூசியை போல அவ்வளவு பெருகுவார்கள். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய திட்டம் அந்த ஈசாக்கு ஆபிரகாம் சாராளுக்குள்ளாக பிறக்க வேண்டும். ஆனால் காலம் கடந்து போது 75 வயதிலிருந்து காலம் கடந்து போக போக ஆபிரகாமுக்கு என்ன வருகிறது? ஒரு சோர்வு வருகிறது. இது நடக்காமல் போய்விடும். ஒருவேளை நாங்கள் இந்த காரியத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாமா? நாங்கள் முயற்சி பண்ணலாமா? முயற்சி எடுத்தார்கள். சாராளே ஒரு முயற்சி எடுத்து ஆகார் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றார். அதை என்ன நினைத்தால்? தேவனுடைய திட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க நினைத்தார். அப்படி அல்ல என்று சொல்ல போது எலியேசர் வீட்டிலே வளர்ந்துள்ள எலியேசரை எடுக்கலாமா என்று பிளான் பண்ணினார்கள். ஏனென்று சொன்னால் 100 வயதாகிவிட்டது ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 90 வயது. வேதம் சொல்லுகிறது அவருடைய கற்பம் மரித்து போயிட்டு, செத்து போன கற்பம். இனி ஆண்டவர் செத்து போனதை உருவாக்கி எல்லாம் செய்கிற வேளையில ஒரு இளம் பெண்ணாய் பார்த்து ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டார். இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய திட்டத்திலிருந்து விலகிறதை படித்தான். கர்த்தர் திட்டத்தை வைத்திருப்பார். போகட்டுமே 100 வயது, போகட்டுமே 90 வயது. ஆபிரகாம் நினைத்திருப்பார், எனக்கு 100 வயதாகிவிட்டது, இனி எங்க பிள்ளை உண்டாக போகிறது. இது நடக்காது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லும் போது பவுல் அழகாய் சொல்லுகிறான், சாராளுடைய கற்பம் செத்து போனது. 4ஆம் அதிகாரம் ரோமன் சாப்டர் 4 19 to 21 19 21 வரை. ரோமன் 4:19 வாசிங்க.
விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது. அழகாய் சொல்லப்படுறது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், சாராளுடைய செத்து போயிருந்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன அநேக வாக்குத்தத்தங்கள் செத்து போய்விட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலே செத்து போனதாய் காணப்படுகிறது. கர்த்தர் அப்படி செய்வேன் என்றார், இப்படி செய்வேன் என்றார், உயர்த்துவேன் என்றார், எல்லாம் சொன்னார். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவைகள் முடியவில்லை. மரித்துவிட்ட வாக்குத்தத்தங்களாகிவிட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வயது போயிருக்கலாம், ஒருவேளை சரீரம் செத்திருக்கலாம், எங்களிடத்திலே பண வசதி இல்லாமல் இருக்கலாம், எங்களிடத்திலே அறிவு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு 90 வயதாகி கர்ப்பம் மரித்திருந்தாலும் ஈசாக்கை கர்த்தர் உருவாக்குவேன் என்று சொன்னவர் உருவாக்கியது என்றார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தருக்கு பிரியமானவர். ஆனபடியினாலே நாங்கள் எப்போதும் எங்களுக்கு முன்பாக நடந்ததை பார்க்க வேண்டும். பரிசுத்த பவுலை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ இந்த இடங்களிலே மாத்திரமல்ல, பரிசுத்த பவுல் புறஜாதியார் மத்தியிலே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். புறஜாதியார் ஏனென்றால் அவனுக்கு அநேக ஞானம் இருந்தது, அநேக பாஷைகள் தெரிந்திருந்தது. அவன் ரோமர் சாம்ராஜ்யத்தின் அந்த அந்த என்ன ஐடென்டிட்டியை வைத்திருந்தான். அவர்களுக்கு உட்பட்டவனாய் இருந்தான். ஆனபடியால் அவனால் எங்கேயும் போகக்கூடிய அதிகாரம் இருந்தது. அவனிடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ ரோமாபுரியிலே ரோமர்களுக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டியவன். நீ அங்கே போய் என்னுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் இந்த பூமிக்கு? எங்களை ரட்சிக்க வந்தார். ரட்சிப்பு என்றால் என்ன நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னான். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவனை பிடித்தார்கள், அடித்தார்கள், கடைசியாக சிறை கைதியாக அவனை கொண்டு போனார்கள். சிறை கைதியாக கொண்டு போகிறார்கள். அப்போ ரோமாபுரிக்கு தான் போகிறான். இப்படி கஷ்டப்பட்டு வருகிற பவுலுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சம்பவம் நடந்தது. அவன் போன படகு நல்ல கடுமையான ஒரு சுழல் காற்றிலே அகப்பட்டு கொண்டது. கடல் கொந்தளித்தது. கப்பலிலே மோதி கப்பல் உடைய தொடங்கினது. கப்பலில் இருந்த எல்லாரும் 276 பேர் வந்தார்கள் பவுலோடு சேர்த்து. 275 பேர் பவுலை விட அந்த கப்பலில் இருந்தார்கள். அத்தனை பேரும் ரோமாபுரிக்கு போக அந்த கப்பல் போக முடியவில்லை. பிரயாணம் தடைப்பட்டது. கப்பல் உடைந்தது, சேதமடைந்தது. எல்லாத்தையும் தூக்கி எறிந்தார்கள். கடைசியாக வந்து மெலித்தா தீவிலே கரையேறினார். மெலித்தா தீவிலே கரையேறி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு மழையும் வெள்ளமும் சூறாவளியும் குளிர், உடம்பெல்லாம் குளிர்ந்து போய் அந்த மெலித்தா தீவிலே அவர்கள் ஏறின போது என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஓடி போய் அங்கே இருந்த விறகுகளை பொறுக்கி கொண்டு என்ன செய்தாங்க? விறகுகளை எரித்து குளிர் காய்ந்தார்கள். அவ்வளவு குளிருக்குள்ள வந்திருந்தார்கள். இப்படி எல்லாரும் 276 பேர், மொத்தம் 276 பேர் ஒரு ஆள் நெருப்பு போடல. எல்லாரும் விறகு அள்ளி கிடைச்ச விறகு அள்ளி போட்டிருப்பார்கள். பவுலும் தண்டை பங்குக்கு போய் விறகு அள்ளி போனான். என்ன நடந்தது? அந்த விறகுக்குள்ள என்ன இருந்தது? விஷப்பூச்சி அல்லது விரியன் பாம்பு இருந்தது. அதுக்குள்ள இருந்து அவனுடைய விரலை கவ்விட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில பவுல் வருகிற பவுலுக்கு அடுத்த பகுதி என்ன? பாம்பு கொத்திச்சு. பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடுப்புன்னு சொல்லுவாங்க தமிழ். அதே மாதிரி அவன் கையில் பாம்பு கொத்திச்சு. கர்த்தருக்கு பிரியமான சுற்றி இருந்த 275 பேர் என்ன சொன்னாங்க? இப்ப கை வீங்க போகுது, விஷம் ஏறப்போகுது, நீலம் பாம்பு கொத்தினா நீலம் பாதிக்க போகுது, வீங்க போறேன், மயங்கி விழ போறான், சாக போறான். இவனை தொட்ட பாவம் இவனை விட்டு விடு. இவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே பாவம் வந்து கொண்டிருக்கு. என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இதைத்தான் சொல்றாங்க. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பாம்பு கவுத உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இதைத்தான் சொல்லுவாங்க. எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இப்படியான காரியத்தை தான் சொல்லுவார். வாசிக்கும் எடுத்து அப்போஸ்தலர் 28:3 Acts 28:3.
மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே கிடையாது. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தான். நல்லா கவனிப்பான். அந்த பெரிய ஆழ்கடல் இருக்கிற சமுத்திரத்தை தப்பி வந்துட்டான். கரையில குளிர்காய வந்தவன விஷப்பூச்சி வாசி. தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். எங்களை பாவம் பின்தொடர்கிறது, சாபம் பின்னால். சில சபிக்கப்பட்டவர்கள் ஒன்றில் சம்பினா அடுத்தல மாட்டாங்க. அது முடியும். ஒரு சிலர் பேருக்கு தொடர்ந்து பிரச்சனை மாறி 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 பிரச்சனை வந்து கொண்டே சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொன்ன கதை, இவனை போல ஒரு பாவி கிடையாது, ஒரு கொலைவாக இவனை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உறவுகளை எல்லாரும் எடுத்தார்கள். அந்த நின்ற எல்லாரும் எடுத்தெடுத்து போட்டார்கள். இவன் தூக்கின உறவுகளாக சூழ்நிலை சற்று சிந்தித்து பார்த்தோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறபடினால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால், நாங்கள் சபையிலே வர்ஷிப் லீடர், நான் சபையிலே பாட்டு பாடுகிறோம், நான் சபையிலே மியூசிக் வாசிக்கிறேன், நான் சபையிலே மூப்பர், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை போடுகிறேன், ஒழுங்காக சபைக்கு வருகிறேன். ஆனபடியினாலே என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை சுற்றிலும் அக்கினி வேலி இருக்கிறது, எங்களை சுற்றிலும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பரிசுத்த பவுல். அவன் பெரிய பிரதான அப்போஸ்தலர்ல ஒருவன். அந்த பெரிய அப்போஸ்தலருக்கு கூட ஒரு விரியன் பாம்பு காத்திருக்கிறது. அந்த பெரிய ஒருபோது நினைத்திடக்கூடாது, எங்களை ஒரு நாளும் ஒன்றுமே ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எத்தனை காரியங்கள் ஆண்டவருக்கு செய்தாலும் அங்கே ஒரு விரியன் பாம்பு நிச்சயம் இருக்கு. ஏனென்றால் அவன் யாரை கொள்ளலாம், யாரை அழிக்கலாம் என்று வாய் தேடிக்கொண்டே இருக்கிறான். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே ஓடுகிற ஓட்டம் எப்போதும் ஜாக்கிரதையால் காணப்பட வேண்டும். இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி ஆனபடியால் ஒரு கிறிஸ்தவர் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் எத்தனை காரியங்களை செய்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட ஒரு பாம்பு எங்களுக்காக வந்து கவ்வ இடம் இருக்கிறது. ஆனபடியினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எப்போதும் பரிசுத்த பவுலை போல மகா பரிசுத்தமாய் இருக்கிறோமா? இல்லை. அவன் செய்த ஊழியங்களை போல ஊழியம் செய்தமா? இல்லை. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் அடித்து செத்தவனை போல இழுத்து கொண்டு போடப்பட்டான். நாங்கள் இதில் ஒரு பங்கு கூட நாங்கள் ஒருவரும் அவன் பட்ட வேதனைகள் படவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவ்வளவு ஞானம் இருந்த பவுல் ஞானத்திலே கமாலியல் பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டவன், அவ்வளவு ஞானம் உள்ளவன், அவ்வளவு அபிஷேகம் உள்ளவன். பவுல் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வேற தேவனை கண்டவன், கர்த்தர் நேரடியாக பேசினான். அவ்வளவு உள்ள ஒரு பரிசுத்த பவுல், இவ்வளவு பரிசுத்த பவுல் எடுத்த புறம் எத்தனை புறம் எடுத்திருப்பான்? பவுல் கையால் ஒரு 2-4 கல் எடுத்திருப்பான். அவனுக்கு மறைந்து ஒரு அந்தளவு ஞானம் உள்ள, அந்தளவு அறிவுள்ள, பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ள பவுலுக்கே கண்ணுக்கு தெரியாதபடி ஒரு விரியன் பாம்பு ஒழித்திருக்குமா இருந்தால், நாங்கள் கை வைக்கிற இடங்களெல்லாம் எத்தனை விரியன் பாம்பு இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். எல்லா இடமும் விரியன் பாம்பு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் சபையாக இருக்கலாம். நினைக்கக்கூடாது சபையில மாத்திரம்தான். குடும்பத்துக்குள்ளே பல இடங்களிலே விரியன் பாம்பு உங்களுடைய காரியங்களிலே மறைந்திருக்கலாம். வேலை செய்கிற இடங்களிலே விரியன் பாம்பு மறைந்திருக்கலாம். நீங்க விறகுதானே என்று தூக்குவீங்க, அதுக்குள்ள மறைந்திருக்கும். நாங்க என்ன நினைப்போம்? எனக்கு தெரியாத ஞானமா, எனக்கு தெரியாத வேத வார்த்தையா? அவ்வளவு தெரிந்திருந்தாலும் ஒரு விரியன் பாம்பு மறைந்திருக்க இடம் இருக்குது. இந்த பெரிய பவுலுக்கு, இவ்வளவு ஞானம் உள்ள பவுலுக்கு கண்ணுக்கு தெரியாம போச்சது விரியன் பாம்பு. யோசித்து பாருங்கள். ஆனபடினாலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு மமதையில் நாங்கள் ஒருபோதும் இருந்துடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் பிறந்து வாழ்ந்து 50-60 வருஷம், அவன் 2000 வருஷத்துக்கு மேலே இந்த பூமியில் எல்லாரையும் விழுத்தி கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு வல்லமை மாத்திரமல்ல, அதிகாரமில்ல, அனுபவம் கொண்டவன். எங்களை பார்த்தோன்னு தெரியும், இவரை இதில் விழுத்தலாம், இவரை இதில் விழுத்தலாம். உங்களை வீக்னஸ் என்னன்னு அவனுக்கு தெரியும். எப்பவும் நாங்கள் எல்லாரையும் திடீரென்று நம்பிடக்கூடாது.
இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நம்பிவிடக்கூடாது. அதில் மிக கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகமத்திலே ஒரு பாம்பு என்ன செய்தது? ஒரு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது, அல்லது ஏவாளை ஒரு சர்ப்பம் வந்து கவிழ்த்து போட்டது. ஏவாளை ஒரு சர்ப்பம் கவிழ்த்தது. இஸ்ரவேல் ஜனங்கள், விடுதலையாகி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே வரும்போது அங்கே இந்த கொள்ளிவால் சர்ப்பங்கள் வந்து அந்த ஜனங்களை கடித்தது. ஏதேன் தோட்டத்திலே கவிழ்த்தது, வனாந்திரத்திலே கடித்தது, இங்க மெலித்தாதிலே கவ்வினது. பாம்பு சர்ப்பம் வந்து எங்களை வீழ்த்தும், வஞ்சிக்கும், கவிழ்க்கும் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். கவிழ்க்கும், கடிக்கும், கவ்விக்கொள்ளும். ஆனபடியால் எந்த டிரெக்ஷன்ல வருது என்று தெரியாதபடியால் நாங்கள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் எத்தனை காரியங்களை கடித்திருக்கலாம், கவ்வி இருக்கலாம், என்னவும் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ எப்போதும் அவர் செய்ய நினைத்ததை ஒருபோதும் எங்களுடைய திட்டம் செத்து போயிருக்கலாம், எங்களுடைய தரிசனம் மறித்து போயிருக்கலாம், உங்களுடைய ஓட்டம் தடைப்பட்டிருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்தின் கிரியைகள் இல்லாமல் போயிருக்கலாம். 276 பேரில் 275 பேரை அந்த விலியம் பிடிக்க போகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த 275 பேரும் அவனுடைய சைடாக்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் பக்கம் இருந்தீங்கன்னா உங்களை பாம்பு, விரியன் பாம்பு கவ்வாது. எப்ப கவ்வும் என்றால் நீங்கள் தேவனுடைய பக்கம் நின்றால் அது கவ்வும். ஆனபடியினாலே நாங்கள் எந்த நேரமும் அது கவ்வினு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விஷம் வர போகிறது, விரல் நீங்க போகிறது. எப்ப விரல் நீங்க கத்த போறோம், எங்களுக்கு பாம்பு கடிச்சா என்ன செய்வோம்? இந்த ஊரே கூட்டியிருக்கும், கத்து கத்து கத்து, ஐயோ பாம்பு கடிச்சுட்டேன்னு கத்திடும். பாம்பு கடிச்சிருக்க தேவையில்லை, பாம்பு சும்மா குசுக்குள்ள வந்திருந்தா என்ன செய்வோம்? என்ன கத்திடும். வீட்டை நாளா பிரட்டி சுற்றி இருக்கிற சனங்கள் எல்லாம் குழப்பி கட்டாயம் செய்யும். அவன் செய்த காரியம் வித்தியாசமாயிருந்தது. கை வீக்கவும் இல்லை, விஷம் வரவும் இல்லை. அவனுடைய காரியம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்க போகுது, பவுலுக்கு என்ன நடக்க போகுது? நீங்கள் பவுலா இருந்தால் ஜாக்கிரதையாக உங்களை சுற்றி 275 பேர் கண்கள் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்து கொண்டே நினைக்கக்கூடாது. இது என்னுடைய குடும்பத்தாக்கள், இது என்னுடைய உறவினர், இது எங்களை சபையாக்கள், இது என்ற நண்பர், உங்களோட பக்கத்து வீட்டுக்காராக்கள். அப்படி இல்லை. நாங்கள் அநேகர் நினைக்கிறோம் இது என்னோட கூட பிறந்த சொந்த சகோதரர், ஒரே ரத்தம். அதுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு இருக்கலாம். ஆயத்தமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதற்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே என்ன நடக்கிறது? எப்பவும் நாங்கள் நம்பித்தான் நம்பக்கூடாது, எப்பவும் நம்பக்கூடாது. பவுல் சாக போறான். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 28:4. பொய் பாதகன், பாருங்க, பொய் பாதகன், கொலை பாதகன், தங்களுக்குள்ளே சொன்னான். பவுல் ஒரு பாவியா? இல்லை. பவுல் கொலை பாதகனா? இல்லை. அவனை பழி தொடர்ந்து வந்ததா? இல்லை. சாபம் தொடர்ந்து வந்ததா? இல்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள் இவ்வளவத்தையும் சொல்லுவார். அவனை ஒன்றுமே சுற்றிற்கு வரையில் ஏன் சொல்லுகிறார்கள்? தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து, அவன் கடைசி காலம் என்று அறிந்து அவனுடைய முழு வல்லமையும் போட்டு எங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறார். பவுல் செய்த காரியம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6. அவனுக்கு வீக்கம் கண்டு சடுதியா விழுந்து சாவான். இந்த கண்ணை பேர் நினைச்சு கொண்டு அப்படித்தான் நிற்கிறார், நடக்கிறார், போறார், வரார், பாடல திடீர்னு நாளைக்கு விழுந்து சாவார். அறிந்து கத்தரை அறிந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், வேதத்திலே அங்கே சுற்றி அத்தனை பேர் பார்க்கணும். எப்படா 5ஆம் வசனம் என்ன நடந்திருப்பார்? அவன் என்ன செய்தான்? பவுல் செய்த காரியம் பாருங்க. விறகும் பாம்பும் அவனுக்கு உண்டு. காஞ்ச விறகுல ஒன்றுமே இல்லை. அது ஒரு ஜடம், அது ஒன்றுமே இல்லை.
அதில் உயிரும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த விறகுக்கு சமனாத்தான் இந்த பாம்பையும் அவன் கணக்கு எடுத்தது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. பவுலை பொறுத்தவரையில் விஷமும் கிடையாது, விஷப்பூச்சியும் கிடையாது, பாம்பு விரியன் பாம்பும் கிடையாது, கை வீங்க போறதும் கிடையாது. அதை பற்றிய கவலைப்படையில விறகோட சேர்த்து அந்த விஷப்பாம்பை அக்கினியிலே போட்டு அந்த விஷப்பாம்பு எரியிற அந்த சூழ்நிலை குளிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் இதை கற்றுக்கொள்ளும். உங்களுக்கு விரோதமான வருகிற காரியங்களை என்ன செய்யணும்? விறக போடுறது கூட உத்தரிய 5ஆம் வசனம் வாசிக்கும். 5ஆம் வசனம் உதறி போட வேண்டும். உதறி போட வேண்டும். தடவி நின்று தடவி 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 முட்டை போடுண்டா அது ஒரு தங்க முட்டை போடாது. தாரா நசிச்சு மயில இறகுண்டா போடாது, புடுங்கி எடுக்கும். அதே மாதிரி பாம்பை நீங்க தடவி விஷம் வராது போண்டா போகாது, உதறி போடு அக்கினிக்கு. அது பாம்பு எரிகிறது. நீ குளிர்காது. இதைத்தான் வேதம் இன்றைக்கு சாத்தான் எங்களை பல இடங்களில் எங்களை துன்பப்படுத்தும். அவளுக்கு தன்னை மறைத்த அந்த விரியன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கவனமாக இருக்க வேண்டும். நேரம் வரும்போது கையில கவிக்கொண்டான். அவளை கவினபடியினால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவளே இன்றைக்கு கவிச்சோ அந்த விரியன் பாம்பு சும்மா இருந்திருக்க. அந்த விரியன் பாம்பு உயிரோடு இருந்து இருந்திருக்கு. வேற யாரையும் கொத்தி இருந்தால் கொஞ்சம் ரத்தத்தை குடிச்சிட்டு பாம்பு இருக்கும், தப்பி போயிருக்கும், கொத்து வாங்கின செத்துருப்பார். தேவையில்லாத சும்மா இல்லாத பவுல கவ்வ போய் பாம்பு எங்களை ஒரு பாம்பு ஒரு சாத்தானுடைய காரியம் கவ்வினால் அந்த சாத்தானுடைய காரியம் மறித்து போக வேண்டும். அதுக்கப்புறம் அதில் கூடிய காரியம் இதுதான் கர்த்தர் எங்களுக்கு சொல்லித்தார். ஆனபடியினாலே கிறிஸ்தவர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சதி திட்டங்களையும் நாங்கள் சுட்டரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவற்றை சுட்டரிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளையான தீர்மானம் எடுத்துவிடக் கூடாது. கவ்வினது பாம்பு விஷப்பாம்பு தான், ஆனாலும் அதை அந்த இடத்திலே நாங்கள் எறிந்து பவுலுடைய பிரயாணத்தை தடை செய்ய அவன் ஆண்டவருடைய திட்டம். பவுல் ரோமாபுரியிலே நிற்க வேண்டும், எல்லாருக்கும் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து தான் அதிகாரம் புறப்பட்டு வரப்போகிறது. அந்த அதிகாரிகள் மத்தியிலே அந்த அதிகாரத்துக்குள்ளே இயேசுவை குறித்து ஒரு சத்தியம் போக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அந்த கப்பலை கலங்க வைத்தது, அந்த கப்பலை உடைத்தது எல்லாம் சாத்தானுடைய திட்டம். அவ்வளவு வந்தது. ஆனாலும் அவனுடைய கையை கடைசியாக கவ்விக்கொண்டது. கர்த்தர் பவுலை கரை சேர்த்தார். பவுலுடைய பிரயாணம் எவ்வளவு தடைப்பட்டது! கப்பலை கலங்க வைத்தது. அந்த விஷப்பூச்சி வந்து கவ்விக்கொண்டது. ஆனாலும் கர்த்தரோ கரை சேர்த்தார். எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும். அநேகம் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியில தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் விஷப்பூச்சியாய் கூட இருக்கலாம். அபிஷேகம் உள்ளவனுக்கு, தரிசனம் உள்ளவனுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு விரகம் ஒன்றுதான் விரியன் பாம்பு. நாங்கள் அதை கண்டு பயப்பட தேவையில்லை. என்றால் கர்த்தர் அந்த விரியன் பாம்புடைய தலையை எங்களை ரட்சிக்கும்படியாக சிலுவையிலே நசுக்கி விட்டார். அதற்கு நாங்கள் பயப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில், இது வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லை, இந்த காரியம் நிறைவேறவில்லை, கர்த்தருடைய காரியம் நிறைவேறவில்லை, அவருடைய திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை என்று நீங்கள் ஒருவேளை தேவ திட்டம் நிறைவேறவில்லையே, இது நிறைவேறாது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வேலையை கொடுக்காத அந்த வேலையிலே கர்த்தர் சொன்னதுதான் ஒரு உண்மை நடக்கும். கர்த்தர் எதை நியமித்தாரோ, கர்த்தருடைய திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். இதுதான் நிச்சயம். எங்களுடைய திட்டங்கள் நடக்காது. மனிதனுடைய திட்டம் அநேக வேலைகளிலே நடக்காது, தடைப்படும். ஆனால் ஒவ்வொருவரையும் குறித்து என்னை குறித்து ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருடைய திட்டம், அந்த திட்டம் நிச்சயம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமை தளத்திலே இருந்தார்கள்.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக கர்த்தர் ஒரு திட்டம் போட்டார். அந்த திட்டத்தின்படி மோசே பிறந்தான். மோசே பிறக்கும் போதே அங்கே என்ன நடந்தது? மருத்துவச்சலை கொண்டு வந்து கொல்ல பார்த்தார்கள். ஆண் பிள்ளைகளை கொல்லுங்கள். அடுத்தபடியாக என்ன நடந்தது? 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடுங்கள், கொன்று போட்டார்கள். ஒரு மோசே தப்புறதுக்கு எத்தனையோ ஆண் குழந்தைகள் பலியிட்டார்கள். அதற்கு பிறகு அதிலேயும் தப்பினவனை தாய் என்ன செய்கிறார்? நாணல் பெட்டியிலே வைத்து நதியிலே விட்டாள். அந்த நதியிலே விட்ட போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த நதியிலே ஒரு காட்டு மிருகங்களோ ஓநாய்களோ ஒன்றும் வந்து முதலைகளோ ஒன்றும் பிடிக்காதபடி தப்பினான். அப்படியே போகிற வேளையிலே அரண்மனையிலே கொண்டு போய் வளர்க்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ராஜகுமாரத்தி அந்த வேளையிலே குளிக்க வருகிறாள். ராஜகுமாரின் கண்ணிலே நாணல் பெட்டி கண்டது. அழகான குழந்தையை கண்டாள். எடுத்து அவள் கொண்டு போய் வளர்க்க போனாள். எகிப்து தேசத்தின் சகல சத்தியங்களிலும், எகிப்து தேசங்களின் சகல கலைகளிலும் கற்று தேறினான். அதில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அவனை வளர்க்கும் பங்கிலே அவன் எகிப்து தேசத்து பாலை குடித்து வளர்க்கக்கூடாது. சொந்த தாய் இஸ்ரவேல் பெண்ணே அந்த மோசேயை பால் ஊட்டி வளர்த்தார் என்று பாருங்கள். எவ்வளவு அற்புதமாய் வழிநடத்தி வந்தார் ஆண்டவர். ஆண்டவருடைய திட்டம் என்ன? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். ஆனால் மோசேயோட திட்டம் என்ன? 40 வயது வந்தோன்னா அப்படி முறுக்கா உடம்பெல்லாம் வச்சுட்டு அப்படியோ நல்ல வடிவான் அரண்மனையில் வளர்ந்த நல்ல சாப்பாடு நல்ல இதோடைய வளர்ந்தவன். அவன் என்ன செய்கிறான்? அவன் 40 வயதில் தன்னுடைய முயற்சியிலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க பார்த்தான். போனான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க எகிப்தியனை அழித்து காலாலேயே மண்ணை கிண்டி புதைச்சிட்டான். ஆனால் கதை கேள்விப்பட்டவன பார்வோன் ராஜா கதை போனவன பயந்து போனான், ஓடிவிட்டான். அடுத்த 40 வருஷம் ஆடுகளை மேய்த்துக்கொண்டே, எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக்கொண்டே தன்னுடைய காலத்தை அவன் கடத்தி கொண்டு போனான். அவன் கடத்தி கொண்டே போனான். 80 வயது வந்தது. இனி என்னால் நடக்கவும் மேலாது, ஓடவும் மேலாது, என்னுடைய ஐடியா எல்லாம் முடிஞ்சது, வேண்டாம், இப்படியோ இருந்துடும் யோசித்தான். ஆனால் கர்த்தர் தீர்மானித்ததான் 80 வயதில் வந்து கூப்பிட்டார். மோசே வா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். என்ன கேளாது, எனக்கு பலவீனம், எனக்கு திக்குவா, என்னால் முடியாது. மோசே எத்தனையோ சொல்லி பார்த்தான். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய திட்டம். இதே மோசே பார்வோனுக்கு முன்னால் போயிட்டான். அற்புதங்களை செய்தான், அடையாளங்களை செய்தான். 80 வயது மோசையை கொண்டு 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். இது கர்த்தருடைய திட்டம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் பலன் இல்லை என்றொருவர்களை நினைக்கக்கூடும், பார்வை இல்லை என்றொருவர்கள் நினைக்கக்கூடும், தைரியம் இல்லை என்றொருவர்கள் நினைக்கக்கூடும், என்னால் ஓட முடியலை நினைக்கக்கூடும், என்னிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, என்னிடத்தில் பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, அநேக குறைகளை சொல்ல முடியும் ஆண்டவற்ற ஊழியர்களுக்காக. ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் வயது இல்லை அல்ல, உங்கள் வயதுகள் இல்லை அல்ல, உங்களுடைய பலன் இல்லை அல்ல. ஏனென்றால் கர்த்தர் செய்ய நினைத்தது உங்களை நம்பி அல்ல, கர்த்தருடைய பலன் தான் அந்த இடத்திலே பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை தான் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தை பாருங்கள். என்னுடைய ஞானத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மை. எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் நினைக்கிறோம் அவரை விட என்னால் முடியும், இவரை விட என்னால் முடியும், எனக்கு ஞானம் கூட வேண்டும். அந்த ஞானத்தினாலே நாங்கள் ஒன்றையும் செய்ய போவதில்லை. நாங்கள் செய்ய போவது எதை தெரியுமா? கர்த்தருடைய ஞானத்தால். ஆனபடியால் அவரை குறித்து செய்ததை கர்த்தர் தன்னுடைய ஞானத்திலே அதை செய்வார். எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எங்களை கொண்டு செய்ய நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு அநேக காரியங்கள், வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீர்கள். கர்த்தராலேயே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், உனக்கு இந்த காரியங்களை நான் செய்வேன். இதுவரை ஒன்றுமே நடக்கவில்லை என்று கண்ணீரோடு இருக்கக்கூடும். இதுவரை எதுவுமே ஒரு பதில் தரையில்லையானவரை வேதனைப்படக்கூடும். அது முடியவில்லை, முடிவடைந்து விடவில்லை. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருபோதும் தடைபடாது, நிச்சயம் நிறைவேற்றுவார். நினைப்போம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒரு விசை நன்றி சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உங்களை குறித்து கர்த்தர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்ய போவோம்.
செய்வார். கர்த்தருக்கு பிரியமான யாவரும் ஹalleluya. பாட்டு